அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் ஜேபி 11s vs உறையூர். டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஜேபி 11s. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 bowler யூஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் பேர் ஆஃப் உறையூர் வராங்க. ஸ்ட்ரைக்கில் ஹரி இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக் அசனில் பிரசன்னா. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரகுமான் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து ஸ்லோவர் 1 சிங்கிள் எடுக்கிறாங்க. முதல் பந்தில் ஆஃப் த மார்க்கு. ஸ்ட்ரைக்கில் பிரசன்னா செகண்ட் பால் ஓவரில் பிக் ஸ்விங்குக்கு போனாங்க. லெஃப்ட்டுக்கு காற்று வாகு, அதனால் போக பார்த்தா டாட் ஆயிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்லோவர் 1 ஆல்மோஸ்ட்டுங்க ஃபர்ஸ்ட் மிஸ்ஃபீல்டு பண்ண இங்கே சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்லோவர் 1 டாப் ஏஜ் ட்ரபிளுங்க. சஞ்சய் அவர் கையிலே விழுந்து போச்சு. முதல் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. இங்கே ஒரே ஒருக்காக 1 down பேட்ஸ்மேனாக விக்கி வராங்க. லாஸ்ட்டு 3 பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் நல்ல பிளே. வர விட்டு வச்சு விட்டார். நஜ்ஜில் ஒரு சிங்கிள். லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு கொண்டு வராங்க. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பிரசன்னா சரியாக படல, டாட் ஆகிருக்கு. இதோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 6. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே உறையூர். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ஜேபி 11ஸ்க்காக K7 வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் எடுத்தார், டாட் ஆகிருக்கு. செகண்ட் ஓவரில் இந்த பால் இதுவும் டாட் சொல்லியிருக்காங்க. ஆங்கிளாகவே ஆச்சுன்னு ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. டாட்டு பேக் டு பேக் 2 டாட்டுக்கு அப்புறம் தேர்ட் ஒன் அதுவும் டாட்டா போட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் ஷார்ட் வளைஞ்சிக்கிட்டு கைக்கு போக நிறைய சான்ஸ் எடுத்திருக்காங்க. பேக் டு பேக் 3 டாட்டுக்கு அப்புறமா 4வது பந்தில் விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் முருகன் வராங்க. நியூ பேட்ஸ்மேன் பிடிக்கிற முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் சரியாக படல. காதரங்க டீப்லேருந்து வரணும். சிங்கிள் இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் பிரசன்னா அதுங்க லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்லோவர் 1 தரையோட போகுது. சிங்கிள். ஒரு ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 8. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே உறையூர். தேர்ட் ஓவர் பொறுத்துங்க சங்கர் வந்திருக்காங்க. ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் இது ஷார்ட் பிச்சர் 1 கீப்பரால் பிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் லிப்புக்கு வேலை. குட் ஸ்டாப் சிங்கிள். போன பால் வைடு ரீபால். இந்த பால் ஃபீல்டர் ப்ரொடெக்ஷன் அங்கே வச்சுருக்காங்க. கையிலே விழுவுது. ஸ்டாண்ட் அண்ட் டேக்குங்க. அங்கே விக்கெட்டுக்கு அப்புறம் இருக்கிற நியூ பேட்ஸ்மேன் சேகர். லாஸ்ட் 2 பால் வைடு, அதில் 1 பவுன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சேஞ்ச் இன் பவுலிங். ஸோ கணேஷ் இந்த ஓவரை கன்டினியூ பண்ண வந்துருக்காங்க. 4 பால் பாக்கி இருக்கு ஓவரில். ஸ்ட்ரைக்கில் சேகர், கணேஷ் டு சேகர். பேக் ஆஃப் லென்த்து கீப்பருக்கு வந்திருக்கு பந்து. பந்து பிக் ஸ்விங் சரியாக படல. லெக் ஸ்லிப் வச்சுருக்காங்க. ஸ்கொயர்லக்கும் வந்துட்டாங்க. லெக் ஸ்லிப் அவரும் வந்துட்டார். ஸ்ட்ரைக்கில் பிரசன்னா லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் ஒயிட் டெலிவரி கீப்பர் மேலே பட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க பையில். போன பால் வீடியோ காரணம் இந்த பால் ரீபால் ஸ்டெம்ப் லைனில் நேராக தூக்கி மேலே டாட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சேகர் இருக்காங்க. லோ ஃபுல் டாஸ். K7 நின்ன இடத்துலேருந்தே பிடிச்சாருங்க. ஸோ விக்கெட் விழுந்திருக்கு. விக்கெட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 16. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே உறையூர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு K7 வந்திருக்காங்க. ஒரு முதல் பந்து தரையோட போகுது. லெஃப்ட்டுக்கு மடக்கி அடிக்க நல்ல சான்ஸ். எதிர்காலத்தில் பந்து வரலங்க. 2 இதில். செகண்ட் பால் ஓவரில் ஆஃப் சைடில் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் ஆகிருக்கு இந்த பந்து. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் தேர்ட் ஒன் பிக் ஸ்விங். பேட்டில் வந்து சாமாசம் ஒன்று வந்துச்சு. பட்டுருந்தால் கண்டிப்பாக காற்று வெளியே இருக்கும். ஃபோர்த் ஒன் அடிச்சு போடப்பட்ட பால் புல் பண்ணியிருக்காரு. 2 டாஸ்கோ இல்லை தெளிவாக ரகுமானங்க ஃபீல்டர். 2க்கு வாய்ப்பு இல்லைங்க. சிங்கிள் மட்டுமே. நியூ பேட்ஸ்மேன் பேட்டில் சுற்றிக்கிட்டே போது பந்து லாங்கான சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பிரசன்னா
பேட்டில் போட்டோம் 2க்கான சான்ஸ் எடுக்க பார்க்குறாங்களா? எதிர்காலத்தில் வராதுங்க, 2 எடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ், எதிர்பார்த்தபடியே தான் நடந்திருக்கு. இந்த 2ஓட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 24க்கு 24 சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கேசவன், நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் ரஹ்மான் இருக்காங்க. ஒரேவருக்காக இங்கே ஓப்பனிங் பவுலராக மாறி செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்தே சிங்கிளுக்கான முயற்சி. நவீன் இங்கே ஃபீல்டர், ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர், டாட் ஆயிருக்கு. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கேசவன் விட்டு தட்ட பார்த்தாரு, டாட் ஆயிருக்கு. பேக் டு பேக் 2 டாட். இங்கே தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட் தெரியும். அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க டீப்பில். ஷார்ட் பாயிண்ட்டு, டீப் பாயிண்ட்டு, சிங்கிள். ஃபோர்த் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ரஹ்மான் ஒரு அட்வான்ஸ் பண்ணார், டாட் ஆயிருக்கு. லாஸ்ட் ரிமைனிங் மாறி டு ரஹ்மான். சரியா அப்பால இன்சைட் வச்சு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு, டாட் ஆயிருக்கு. ஓவர் முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடியுது. ஸ்கோர் 2 விக்கெட் விட மாதிரி இருக்காங்க JP 11s. செம்ம ஸ்டார்ட்டு. ஸோ விக்கெட் கீப்பராக வந்துட்டார் இங்கே மாறி அவர்கள். மீதமுள்ள 18 உங்களுக்கு 22 தேவை. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நவீன் வந்திருக்காங்க. ஸோ பவுலிங்கில் இருக்க நவீன் இதே கிரவுண்டில் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு. முதல் பந்து ஐயோ ஃபீல்டர் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவேன். பார்த்து செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கர்ஸ் கேசவன் தெளிவான பேட்டிங். பின்னாடி ஆள் கிடையாது. ஆஃப் சைடில் 2 இங்கே கண்டிப்பாக எடுப்பாங்க. ஐயோ நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இங்கே 2 தெரிஞ்சா கார்டு. போன பால் வைடு, ரீபால் இந்த பால். இந்த நல்லா தெளிவாகப்பட்டுச்சுங்க. ரிவர்ஸு 2 ஈஸியாக எடுத்துருப்பாங்க. 3 மாற்றுறாங்களா என்னங்கிறதா மேட்ரு. இங்கே ரஹ்மான் கையில் தான் இருக்குது. 3 எடுக்கிறாங்கங்க இந்த பந்தில். நவீன் டு ரஹ்மான் அடுத்த பந்து. ஓவர் பிச் 1 ஸ்ட்ரெயிட் டு பவுலருங்க. ரன்னருக்கான சான்ஸாக பார்த்தா ஓட்டாரு எனக்கு தெரிஞ்சு. உள்ள வந்துட்டதா சொல்லிட்டாங்க. நாட் அவுட். இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நவீன் டு கேசவன். ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து. ஃபைன் லெக்கில் ஆள் கிடையாது. ஷார்ட் ஃபைன் லெக்கில் ஆளே இல்லை. ஃபைன் லெக் முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. சிங்கிள். நவீன் டு ரஹ்மான் ஸ்டெப் அவுட் பண்ணி கனெக்ஷன் பெருசாக இருக்கான்னு பார்த்தா அலைஞ்சு கையிலே விடுவோம் வாய்ப்பு. எஸ் டேக்கன். அங்கே பிரசன்னா ஃபீல்டர் லங்கானில். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 11. 1 விக்கெட் விட்டுருக்காங்க JP 11s. மீதமுள்ள 12ல் உங்களுக்கு 13 தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்துக்கு ஹரி வந்திருக்காங்க. மேட்ச் ஓவர்னு சொல்லுவேன் இந்த ஓவர். 3வது ஓவர் எப்போதுமே கேம் சேஞ்சிங் ஓவராக மாறும். ஷார்ட், குட் ஷார்ட், வெயிட் பண்ணார், சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சபீர். செகண்ட் பால் ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கிற முதல் பந்து. ஏராத்துக்கு காலில் போட பார்த்துருக்காரு. பேட்டை போட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸாக விட்டாங்க. அடுத்த பந்து தேர்ட் ஒன். தெளிவு, இன்னும் தெளிவாக ஆடிட்டு இருக்காரு. சூப்பர் ஃபீல்டிங். 1 நல்லா கரெக்டாக எடுத்தார். சிங்கிள். இந்த பதில் அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா மினிமம் 2 மாற்றிருப்பாங்க. 2 3ஆம் கூட ஓடிருப்பாங்க அவங்க. ஹரி டு சபீர். ஃபோர்த் ஒன் நேருக்கு நேராக போயிருக்கு, தடுக்கவே முடியாது. தெளிவாக கேப்பில் விழுது, சிங்கிள். ஹரி டு கேசவன். ஷார்ட். கண்டிப்பாக கேசவன் பேக் ஃபுட்டுக்கு ரெடியாக இருக்கார். சிங்கிள் மாற்றிக்கிட்டே இருக்கார். லாஸ்ட் ஒன் லோவரில் ஸ்ட்ரைக்கர் சபீர் இருக்காங்க. இந்த பால் பேட்டன் பால் மீட் பண்ணணும்னு சொல்லும்போது ஸ்லாப் பண்ணிட்டார். தரையாக நேருக்கு நேராக மிஸ்ஃபீல்டு பண்ண பேக்கப் கால் இருக்காங்க. பிரசன்னாக இருக்காங்க. அதனாலேயே 2 இல்லாமல் 1 ஆயிருக்கு. இதுக்கு 2க்கு வாய்ப்பே இல்லாமல் எடுத்து போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 17. 1 விக்கெட் விட்டுருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு உங்களுக்கு 7 தேவை. இந்த ஓவர் போகிறதுக்கு மாறி வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஃபஸ்ட் ஒன் யார் பக்கம் ப்ரெஷர் மாறுதுன்னு பார்ப்போம். ஷார்ட் லோ ஃபுல் டாஸ், பாட்டம் முட்டு, தரையிலே ஹிட்டு. கேசவன் ப்ரோ வேறு லெவல். எக்ஸ்ட்ரா ரன் எடுப்பாங்கலாம் பார்ப்போம். இல்லை விக்கெட் விட வேணாம் நின்ட்டாங்க. 2 முதல் பந்திலேயே. 5க்கு 5 தேவை. செகண்ட் ஒன் ஏஜன் கான். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் காத்தர் வராங்க. அடுத்த வந்து ஸ்ட்ரெயிட்டு பவுலர், ஸ்ட்ரெயிட்டு ஃபீல்டர். ரன் அவுட்டுங்க. மேட்சை மாற்றக்கூடிய கேம் சேஞ்சிங் ஓவர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்காங்க. மேட்சை க்ளோஸ்
க்ளோஸாக கொண்டு போகிறாங்க இங்கே உறையூர். மாதிரி செம்ம ஓவர் கொடுத்துட்ருக்காரு. முதல் பால் 2க்கு அப்புறமா கேட்சில் ஒரு விக்கெட்டு ரன் அவுட் மூலிமா டீம் விக்கெட்டாக ஒன்று எடுத்தாங்க. ஸோ மீதம் உள்ள 3ல் உங்களுக்கு 5 தேவை. கேசவன் ஸ்ட்ரைக்கில் நேருக்கு நேராக போயிருக்காரு. கிளியர் பண்ண வாய்ப்பான்னு பார்த்தா டேக்கன் ப்ரோ. 1 ஹேண்ட் கேட்ச் எடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டன்னர் கிளியர் பண்ணிடுவான் தான் நின்னார். செம்ம டேக்கு அலட்சியமாக எடுக்கப்பட்ட கேட்ச் அது. இதோட டீம் ஹேட்ரிக் எடுத்திருக்காங்க இங்கே உறையூர். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ் இங்கே கோகுல் வராங்க. லாஸ்ட் ஓவர் மீனிங் 2க்கு 5 தேவை. பிக் ஸ்விங் ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. மேட்ச் பால் 1க்கு 5 ஹைட்டில் ஏறி இருக்குங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ண வாய்ப்பு கிடையாது. கேட்ச் எடுத்து மேட்சை முடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா சூப்பர் டேக்கு வேற லெவல் கேட்ச்சு. தலைக்கு நேராக வந்த பந்து கேட்ச் எடுத்து இந்த மேட்சை முடிக்கிறாங்க. மேட்ச் அப்படியே டர்ன் ஆகிடுச்சுன்னு சொல்லுவேன். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஃபேவரேட்ஸ் வந்து JP 11s. இந்த மேட்சை ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் JP 11s வெர்சஸ் உறையூர் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச்சு லாஸ்ட் ஓவர் போட்டார். டிஃபன் பண்ணி கொடுத்தாரு.